கிரக பரிவர்த்தனையாகி இன்றைக்கி வந்து கிரகங்கள் மாறி உக்காந்துருக்கிறார். அப்படி மாற்றி உக்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். இப்போது ஒரு வீடு ஒருத்தர் வாடகை எடுத்து உட்காரார் அப்படின்னா, அந்த வீட்டுக்கு அதிபதி இவங்க வீட்டில், இந்த வீட்டுக்கு அதிபதி அவங்க வீட்டில் மாறி உட்காந்துருக்கும் போது இவங்களுக்குள்ளார சங்கடம் வரும்போது நீ காலி பண்ணு அப்படின்னா நீ காலி பண்ணு சொல்லக்கூடிய நிலமை தான். அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் எப்படின்னா இது வந்து கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் இது நல்லது. ஆனால் என்ன, சுக்கிரன் வீட்டில் போய் குரு பகவான் நட்பாக உட்காந்துருக்கிறாரு. ஆனால் அதே வந்து பார்க்கும்போது சுக்கிர பகவான் வந்து குரு வீட்டில் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா மீனராசிக்கு ஓரளவுக்கு, அதாவது விரைச்சனியே இருந்தால் கூட, ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு இப்போ 7.5 சனி, அதுலேயும் விரைச்சனி இல்லைங்களா, அந்த மாதிரி காலகட்டத்தில் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பாதை காட்டி கொடுத்துருவார். என்ன உங்களுக்கு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எப்போ உங்களுக்கு இந்த 2 வருஷம் 4 மாத காலமாக விரைச்சனி ஆரம்பிச்சதுங்களோ அதில் இருந்தே நிறைய பேருக்கு படித்த படிப்புக்கு உண்டான பலன் இல்லை, அதாவது போன வேலைக்கு உண்டான சம்பளம் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், நிறைய பேருக்கு திருமண தடைகள். ஏன்னா இன்றைக்கி மீன ராசிக்காரர்களுக்கு எதனால் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அதாவது இப்போ நடக்கிறது 7.5 சனி. 7.5 சனின்னு பார்த்தீங்கன்னா விரையச்சனி. அடுத்தது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் சனியுடைய நட்சத்திரம் வாங்கி உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா 7.5 சனியும் நடக்குது. சனியுடைய நட்சத்திரத்துலேயும் பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணுவான்னா 2 சனி ஒன்றா சேரும்போது என்ன பண்ணுவான்னா அவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவான், குடும்பத்தில் குழப்பம், அதாவது மன ரீதியாக வருத்தம், 4 காசு இல்லைன்னா பரவாயில்ல, இருந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சம்பாதிக்கிறது தெரியுது, வர்றது தெரியுது, போகிறது தெரியல, அந்த மாதிரி நிலைமை. வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது மாசி மாதத்துக்கு உண்டான மாத பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக இந்த மாசி மாதம் பிறக்கக்கூடிய தருணம் அப்படின்றத பார்த்துட்டிங்கன்னா நிகழும் மங்களகரமான குரோதி வருடம் மாசி மாதம் 1ஆம் தேதி வியாழக்கிழமை அதிகாலையில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அதுவும் பார்த்திங்கன்னா பிப்ரவரி மாதம் 13ஆம் தேதி அன்னைக்கு மகம் நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் சிம்ம ராசியில் மகர லக்னத்தில் கேது பகவானுடைய திசையில், அதாவது 126 டிகிரியில் தான் இந்த மாதம் பிறக்கப்படுதுங்க. இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா காலச்சக்கரத்தின் 12வது ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய, அதாவது 12வது ராசின்னா விரைய ராசின்னு சொல்லுவாங்க, 12வது ராசின்னு சொல்லக்கூடிய, அதாவது மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாசி மாதம் சாதகமாக இருக்குமா அல்லது பாதகமாக இருக்குமா, அதை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறோம். பொதுவாக பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசி குருவுடைய ராசி. குருவுடைய ராசி அப்படின்னா எதுக்காக 12வது ராசியை கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, எதையும் சமாளிக்கக்கூடிய திறமை குரு பகவானுக்கு உண்டு அப்படின்றதுனால தான் அவர் கடைசியாக அவருடைய ராசி நம்ம சொல்லலாம். சரிங்களா? பொதுவாக குரு வந்து எப்படின்னா இருக்கும் இடத்துக்கும் நல்லது பண்ணுவார், குரு பார்க்கும் இடத்துக்கும் நல்லது பண்ணுவார். அதுதான் குருவுடைய ஸ்பெஷலு. அந்த குரு பகவான் வந்து பார்த்திங்கன்னா உங்கள் ராசிக்கு இப்போ 3வது பாவகத்தில் இருக்கிறார். 3வது பாவகம்னா யாரோட வீட்டில்னா இன்றைக்கி ரிஷப ராசியில் சுக்கிரனுடைய வீட்டில் இன்றைக்கி உட்காந்துருக்கிறாரு. ஆனால் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரன் உட்காந்துருக்கிற வீடு குருவுடைய வீடு, அதே குரு உட்காந்துருக்கிற வீடு சுக்கிரனுடைய வீடு. கிரக பரிவர்த்தனையாகி இன்றைக்கி வந்து கிரகங்கள் மாறி உட்காந்துருக்கிறார். அப்படி மாற்றி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் இது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷன் சொல்லலாம். இப்போது ஒரு வீடு ஒருத்தர் வாடகை எடுத்து உட்காரார் அப்படின்னா அந்த வீட்டுக்கு அதிபதி இவங்க வீட்டில், இந்த வீட்டுக்கு அதிபதி அவங்க வீட்டில் மாறி உட்காந்துருக்கும் போது இவங்களுக்குள்ளார சங்கடம் வரும்போது நீ காலி பண்ணு அப்படின்னா நீ காலி பண்ணு சொல்லக்கூடிய நிலமை தான். அப்போ ஏதோ ஒரு சூழ்நிலையில் எப்படின்னா இது வந்து கிரக பரிவர்த்தனை வாங்கி உட்காந்துருக்கக்கூடிய காலகட்டம் இது நல்லது. ஆனால் என்ன, சுக்கிரன் வீட்டில் போய் குரு பகவான் நட்பாக உட்காந்துருக்கிறாரு. ஆனால் அதே வந்து பார்க்கும்போது சுக்கிர பகவான் வந்து குரு வீட்டில் உச்சம் அடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. அதாவது உச்சம் அப்படின்னா அதிர்ஷ்டம், எப்படியாவது ஒரு வகையில் நல்லது பண்ணுற ஒரு பேர் தான் உச்சம். நீச்சம் அப்படின்னா ஏதோ ஒரு வகையில் அழிக்கிறதுக்கு பேர் தான் அது நீச்சம். சரிங்களா? ஆனால் 12 கட்டத்தில் சுக்கிர பகவானுடைய வீடுன்னு சொல்கிறது என்ன,
அதாவது ரிஷப ராசி, துலா ராசி, இந்த 2 வீட்டுக்கும் அதிபதி குருக்கு வந்து நட்பானவர். அந்த நட்பானவர் வந்து பார்த்தீங்கன்னா மீன ராசியில் வந்து தான் அவர் வந்து உச்சமடைகிறார். அப்போ அந்த உச்சமடைய வேண்டிய கிரகம் இந்த மாசி மாதம் 30மே பார்த்தீங்கன்னா ஒரு உச்சத்தில் தான் இங்கே உட்காந்துருப்பார். இப்படி இருக்கக்கூடிய இந்த காலகட்டம் இன்னைக்கு மீன ராசிக்காரங்க, ஏன்னா உங்கள் ராசியில் தானே அவர் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறாரு. அப்படி உட்காந்துருக்கக்கூடிய இந்த காலகட்டம் கண்டிப்பாக பார்த்துட்டிங்கன்னா மீனராசிக்கு ஓரளவுக்கு, அதாவது விரைச்சனியே இருந்தால் கூட, ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு இப்போ 7.5 சனி, அதுலேயும் விரைச்சனி இல்லைங்களா, அந்த மாதிரி காலகட்டத்தில் கூட ஏதாவது ஒரு வகையில் உங்களுக்கு ஒரு பாதை காட்டி கொடுத்துருவார். என்ன உங்களுக்கு இந்த மீன ராசிக்காரங்களுக்கு எப்போ உங்களுக்கு இந்த 2 வருஷம் 4 மாத காலமாக விரைச்சனி ஆரம்பிச்சதுங்களோ அதில் இருந்தே நிறைய பேருக்கு படிப்புக்கு உண்டான பலன் இல்லை, அதாவது போன வேலைக்கு உண்டான சம்பளம் இல்லை, எதிர்பார்த்த அளவுக்கு நிம்மதி இல்லை, கணவன் மனைவிக்குள்ளார போராட்டம், நிறைய பேருக்கு திருமண தடைகள். ஏன்னா இன்றைக்கி மீன ராசிக்காரர்களுக்கு எதனால் அப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது இப்போ நடக்கிறது 7.5 சனி. 7.5 சனின்னு பார்த்தீங்கன்னா விரையச்சனி. ஏன்னா விரையச்சனி எப்படின்னா கண்டதும் தண்டம் பண்ணி கைப்பொருள் விரையம் பண்ணி பண்ட ஊர் நாட்டை விட்டு வனவாசம் ஒன்று போகலை, பிச்சை ஒன்று எடுக்கல, அதுதான் அதுக்கு பேர் தான் விரையச்சனி. அந்த விரைச்சனி இப்போ நடந்துட்டு இருக்குதுன்னா இப்பயே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னா இன்னொரு 2 மாதம் கழிச்சு இப்போ மார்ச் 29ஆம் தேதி சனி பெயர்ச்சி ஆகிறார். சனி பெயர்ச்சி என்ன பண்ணுறாரு, கும்பத்தில் இருக்கிற சனி பகவான் உங்கள் ராசிக்கு மீன ராசிக்கு வராரு. அப்போ மீன ராசிக்கு வரும்போது என்ன பண்ணுறாரு, இந்த மீன ராசிக்காரங்களுக்கு ஜென்மச்சனியே வந்து உட்கார்றாரு. அப்போ ஜென்மத்தில் சனி உட்காந்து என்ன பண்ணுவார், பழமொழி சொல்லுவாங்க, ஜென்மத்தில் வந்த சனி செருப்பால் அடித்தாலும் போகாது. அப்போ 100% பார்த்தீங்கன்னா மீன ராசிக்காரங்களுக்கு இப்போ விரைச்சனி நடக்குது. 2 மாதம் கழித்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்மச்சனி வரப்போகுது. சரிங்களா? அப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இந்த மீன ராசிக்காரர்களுக்கு அதாவது நட்சத்திரம் என்னென்ன நட்சத்திரம் கொடுத்துருக்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது குருவுடைய நட்சத்திரமான இன்னைக்கு பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துக்கு அதிபதி குரு பகவான். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்களுக்கு அதிபதி வந்து சனி பகவான். அடுத்தது பார்த்தீங்கன்னா ரேவத நட்சத்திரம் 4 பாதங்களுக்கும் அதிபதி வந்து புதன் பகவான். இந்த 3 நட்சத்திரங்களும் 9 பாதங்களும் அடங்கிய ராசி தான் இன்னைக்கு இந்த மீன ராசி. இந்த மீன ராசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா மீன ராசிக்கு தன்னுடைய சொந்த ராசிக்கு தன்னுடைய சொந்த நட்சத்திரம் 1 பாதம் தான் கொடுத்துருக்கிறாரு குரு பகவான். அந்த 1 பாதம் இருக்கிறவங்களுக்கு இப்போ எப்படி இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா அந்த குரு உங்களுக்கு வந்து 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால எப்படி பார்த்தாலும் அவங்களுக்கு குறிப்பாக கண்டிப்பாக நல்லாவே இருக்கும். ஏன்னா தன்னுடைய சொந்த நட்சத்திரத்தில் சொந்த ராசியில் 3ஆம் இடத்துல குரு உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா, சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறார் பார்த்தீங்களா, நிச்சயமாக அவங்களுக்கு மண் மன இடம் பூமி இதெல்லாம் வாங்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. யாருக்கு, பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு குறிப்பாக. ஏன்னா குருவுடைய நட்சத்திரத்தில் பிறந்து குருவுடைய ராசியிலேயே அவங்க இருந்து அந்த குரு பகவானை 3ஆம் இடமா பார்த்துட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக மண்ணு மன வீடு வாசல் இடம் சார்ந்த விஷயங்கள் வாங்குறதுக்கு கண்டிப்பாக வாய்ப்புண்டு. அடுத்தது இந்த உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இது வந்து கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் சனியுடைய நட்சத்திரம் வாங்கி உட்காந்துருக்குறாங்க அப்படின்னா 7.5 சனியும் நடக்குது. சனியுடைய நட்சத்திரத்துலையும் பிறந்தவங்களுக்கு என்ன பண்ணுவான்னா 2 சனி ஒன்றா சேரும்போது என்ன பண்ணுவான்னா அவங்களுக்கு முதல்ல என்ன பண்ணுவான், குடும்பத்தில் குழப்பம், அதாவது மன ரீதியாக வருத்தம், 4 காசு இல்லைன்னா பரவாயில்ல, இருந்து நிம்மதி இல்லாத வாழ்க்கை, சம்பாதிக்கிறது தெரியுது, வர்றது தெரியுது, போகிறது தெரியல, அந்த மாதிரி நிலைமை. அடுத்தது ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு புதன் பகவான் அதிபதினு சொன்னோம் பார்த்தீங்களா, அதாவது மீன ராசியாக இருந்தாலும் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ மைண்டெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய யோசிக்கும். ஏதாவது வீடுக்குன்னா மாற்றிட்டு போய் பார்க்கலாமா, இல்லை தொழிலுக்குன்னா மாற்றிக்கிட்டு போய் பார்க்கலாமா, இல்லை எது செஞ்சால் நல்லா இருக்கும், எப்படி போனால் நல்லா இருக்கும், எது செஞ்சால் நம்ம வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு போக முடியும், நாம் சொல்கிறவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம சாப்பாடு சாப்பிட்றவங்க நல்லா இருக்கிறாங்க, நம்ம துணிமணி கட்டி பார்க்குறவங்க நல்லா இருக்கிறாங்க, நாம் ஏன் நல்லா இல்லை, அந்த கேள்விகள் உங்கள் மனசில் ஓடிக்கிட்டே இருக்கும். சரிங்களா? இப்படி இருக்கக்கூடிய கட்டம் மீன ராசிக்காரங்களுக்கு இன்றைக்கி 100% பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு ஒன்று தான், இந்த 7.5 நீங்கள் எங்கே போய் போனாலுமே உங்கள் மனசில் இருக்கிற கேள்வியெல்லாம் எல்லாம் ஒன்று தான், எப்போ நம்ம நல்லா இருப்போம். ஒவ்வொரு வருஷமாக இவ்வளோ கஷ்டம், ஏன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 2.5 வருஷ காலமாக கஷ்டம்தான், இன்னும் 5 வருஷம் இருக்குது. சரிங்களா? அதனுடைய பார்வை கேது பார்வை உங்களுக்கு வந்து 7ஆம் பார்வை பார்க்கறதுனால கண்டிப்பாக கொஞ்சம் பரவாயில்லை. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தைரிய குருவாக இருக்கிறாரு. 7.5 சனி நடந்தாலும் அதுலேயும் விரைச்சனி நடந்தாலும்
ஓரளவுக்கு நீங்கள் நல்லா இருக்கிறீங்க, இந்த சமுதாயத்தில் நல்லா வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க அப்படின்னா அதுக்கு ஒரே காரணம் குரு வந்து உங்களுக்கு தைரிய குருவாக இருக்கிறார். ஏதோ ஒரு வகையில் தெம்பு கொடுத்துட்டு இருக்கிறார். உங்களால் முடியும், பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு ஒரு தைரிய குருவாக இருக்கிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா 7.5 சனியில் விரைச்சனி இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் இந்த கிணறு வெட்டுறது, போரு போடுறது, கூட்டு தொழில் பண்ணுறது, ஜாமீன் கையெழுத்து போடுறது, வட்டிக்கு பணம் கொடுக்கறது, இது மாதிரி நான் இருக்கிறேன்னு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணுறது, இதெல்லாம் தயவு செய்து குறைச்சிக்கோங்க. அது உங்களுக்கு நல்லது. சுபகாரியம் பண்ணுங்க. அசையாத சொத்துல போடுங்க. அசைய சொத்து வேண்டாம். கல்யாணம் பண்ணுறது, இடம் வாங்குறது, வீடு கட்டுறது, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறது, இது போல் சுபகாரியம் பண்ணுங்க. அது உங்களுக்கு நல்லது. இருந்தாலும் அதே போல் பார்த்துட்டிங்க அப்படின்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மேன ராசிக்கு என்னென்னு வேணும், முழுக்க முழுக்க பொறுமை 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 வேணும். சரிங்களா? எடுத்தமா கமுத்தமன்ற வேலை செய்யக்கூடாது. இதை நான் ஏன் சொல்கிறேன்னா, நீங்கள் நினைக்கலாம் என்னடா இவர் வந்து கட்டன்றது மாசி மாதத்துக்கு பலன் சொல்லலை, சனிக்கு வந்து பலன் சொல்லிட்டு இருக்கிறாரு கூட நீங்கள் நினைக்கலாம். காரணம் என்னென்னா, இப்போ இந்த மாதம் இது நடக்கும் இது நடக்கும் நான் உங்களுக்கு சொன்னேன் அப்படின்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து அந்த இடத்துல சனி பகவான் உங்களை ஆட்டி படைச்சிட்டு இருக்கக்கூடிய காலகட்டத்தில் நம்ம என்ன சொன்னாலும் உங்கள் மைண்ட் எல்லாம் எங்கே இருக்கும், இவர் நல்லா இருக்குன்னு நல்லா சொல்கிறாரு, ஆனால் நம்ம சூழ்நிலை சரியில்லை, அந்த கான்செப்ட் மைண்ட் செட் தான் உங்களுக்கு கண்டிப்பாக வரும். சரிங்களா? அதனால் பார்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் அமைதியாக பொறுமையாக இருக்கிறது உங்களுக்கு நல்லது. இதை போக பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஜென்மத்துக்கும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் 3ஆம் இடத்துல இருக்கிறதுனால நிச்சயமாக வந்து எப்படின்னா ஏதாவது ஒரு உறவுகள், ஏன்னா இத்தனை வருஷ காலமாக பார்த்தீங்கன்னா உங்களால் மற்றவங்க வாழ்ந்தாங்க, ஆனால் இதுக்கு மேலே மற்றவங்களால் உங்களுக்கு ஏதோ ஒரு பெனிஃபிட் கிடைக்கிறதுக்கு தைரியஸ்தானத்தில் குரு இருக்கிறாரு. மற்றவங்களால் கண்டிப்பாக சொல்கிறேன் உங்களுக்கு இந்த உடைய மாசி மாதத்தில் கொஞ்சம் சப்போர்ட்டு கிடைக்கும். சரிங்களா? அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 2ஆம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானத்துக்கு அதிபதியும் 9ஆம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பிதிருஸ்தானம் பாக்கியஸ்தானத்துக்கு அதிபதி செவ்வாய் பகவான் 4ஆம் இடம் சுகஸ்தானத்தில் உட்காந்துருக்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு எப்படின்னா இன்றைக்கி இதுக்கு முன்னாடி நம்ம அண்ணன் தம்பிக்குள்ளார சொத்து பிரிக்க முடியாமல் காசு பணத்தில் சண்டை வந்து குடும்பத்தில் பகையாய் நின்னவங்க சேரக்கூடிய ஒரு வாய்ப்பு, அதாவது நீங்கள் பிரிக்கிறேன்னு நினைக்கிறது பிரிக்கக்கூடிய நிலைமை, சேரக்கூடிய நிலைமை கண்டிப்பாக இருக்குது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா 3ஆம் இடம் இன்றைக்கி சகோதர ஸ்தானம் தைரியஸ்தானத்துக்கும் 8ஆம் இடம் ஆயுள் ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவான் உங்கள் ஜென்மத்தில் வந்து அவர் உச்சமடைஞ்சு உக்காந்துருக்கிறார் அப்படின்னா இது உங்கள் மனைவிக்கு ஒரு நல்ல வேலை வாய்ப்புக்கு நல்ல ஒரு தருணம், அவங்களுக்கு ப்ரமோஷன் சம்பள உயர்வுக்கு ஒரு தருணம். ஏன்னா சுக்கிரன்னா மனைவி, வண்டி வாகனத்துக்கு அதிபதி. மெயினாக சுக்கிரன் வந்து ஒரு பெண் கிரகம். உங்கள் வீட்டில் இருக்கிற பெண்களுக்கு ஏதாவது உடல் உபாதைகள் இருக்குதுன்னா கண்டிப்பாக சரியாகும். வேலை வெட்டிக்கு போயிட்டுருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு தொழில் கண்டிப்பாக நல்லா இருக்கும். உடல் உபாதைகள் இருந்தால் கண்டிப்பாக சரியாகும். படிக்கிற வயசில் இருக்கிறவங்களுக்கு படிப்பு நல்லா இருக்கும். ஹெல்த்து கண்டிப்பாக சரியில்லைனா அவங்களுக்கு நல்லா இருக்கும். ஏன்னா சுக்கிரன் வந்து இப்போ உங்கள் ஜென்மத்தில் உச்சமடைஞ்சு உட்காந்துருக்கிறார். அது உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வளர்ச்சிக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பாக இருக்கும். அடுத்தது பார்த்தீங்கன்னா இன்றைக்கி உங்களுக்கு சுகஸ்தானத்துக்கும் மாங்கலி ஸ்தானத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் பகவான் வந்து இப்போ உங்களுக்கு வந்து கட்டான்றது 12ஆம் இடத்துல இருக்கிறார். அந்த 12ஆம் இடத்துல இருக்க வேண்டிய புதன் பகவான் இப்போ அடுத்தது உங்கள் ஜென்மத்துக்கு வராரு. எப்பன்னா இன்றைக்கி இந்தவுடைய மாசி 15ஆம் தேதிக்கு மேலே உங்கள் ஜென்மத்துக்கு வராரு. வந்து நீச்சம் அடைஞ்சிட்டார் அப்படின்னா அவர் எந்த வேலையும் நமக்கு பண்ண முடியாது. அப்போ 15 தேதிக்கு மேலே ஒரு சிலருக்கு படிப்பு தடையாகும், ஒரு சிலருக்கு வந்து கவனக்குறைவுகள் சேதரும். அப்போ 15க்கு முன்னாடி படிப்பு உடல்நிலை ஆரோக்கியம் கண்டிப்பாக நல்லாயிருக்கும். 15 தேதிக்கு மேலே கொஞ்சம் சரியில்லை. அடுத்தபடி பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துக்கு அதிபதி சூரிய பகவான் 6ஆம் இடத்துக்கு அதிபதி 2ஆம் இடத்துல வந்து உட்காந்துருக்கிறதுனால எந்த காலத்துக்கு கொண்டும் பார்த்துட்டிங்கன்னா கணவன் மனைவிக்குள்ளார சாப்பாடு செய்யும் போது இருக்கிற ஒரு நிம்மதி சாப்பிடும்போது இருக்காது, படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இருக்காது, கருத்து வேறுபாடுகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருங்க. ஏன்னா 12ஆம் இடத்துல உட்காந்துருக்கிறார். அந்த 12ஆம் இடத்துல சூரியன் போய் உட்காரும்போது குடும்பத்துக்குள்ளார நல்லதே செஞ்சாலும் பொல்லாப்புன்ற வரும். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. அதே போல் வந்து 11ஆம் இடம் லாபஸ்தானத்துக்கும் 12ஆம் இடம் கற்றான்றது வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி விரயஸ்தானத்துக்கும் அதிபதி சனி பகவான் 12ஆம் இடத்துல அவர் ஆட்சியாக இருந்தால் கூட பொதுவாக என்ன பண்ணணும்னா இந்த சுய பிஸ்னஸ் சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் முடக்கமான நேரம், பண வரவு கொஞ்சம் தடைப்படக்கூடிய நேரம், இந்த காதல் கல்யாணம் இந்த மாதிரி விஷயத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் கொஞ்சம் சங்கடங்கள் வரக்கூடிய நேரம், குடும்பத்துக்குள்ளார இருக்கிறவங்களுக்குள்ளார கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சின்ன சின்ன ஒரு குழப்பங்களை கொடுப்பாரு. அது கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நல்லது. எப்படி பார்த்தாலும்
மீனராசிக்காரங்களுக்கு இந்த மாதம் ஒரு 50% நல்லா இருந்தாலும், ஆனால் அந்த 50% உங்களுக்கு அந்த 7.5 சனி என்ன பண்ணிடுவாருன்னா, மன ரீதியாக குடும்ப ரீதியாக என்ன பண்ணுவாருன்னா, டென்ஷன் ஏதோ ஒரு வகையில் ப்ரெஷர் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பார். சரிங்களா? அதனால் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. சரிங்களா? சரி நேயர்களே, உங்கள் பொன்னான நேரத்தை ஒதுக்கி எவ்வளோ நேரம் என்னுடைய காணொலியை நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசார மனசுலேருந்து கேட்டுக்கிறேங்க. நன்றி.